திருடினாலும் அவளுடைய கையை வெட்டுவேன். இந்த பாத்திமா இல்லை, என் மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல மன்னருக்கு தண்டனை இல்லையா? கலீஃபாவுக்கு தண்டனை இல்லையா? இது எங்க இருந்தா எடுத்தீங்க? எந்த குர்ஆன்ல எடுத்தீங்க இந்த சட்டத்தை? எந்த ரசூல் உங்களுக்கு சொல்லி தந்தா? இப்படி ஏருக்கு மாறா கிறுக்குத்தனமாவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்களே. அந்த துருல் முக்தார், அந்த ஹிதாயா, அந்த ஆலம்கீரி, அந்த சரகுல் காயா, அந்த குதூரி, அந்த கன்சு, அந்த மஹல்லி, அந்த யானத்து தாலிபீன், அந்த ஃபத்துல் மொயின், இந்த கித்தாபுகள்ல தான் இந்த சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த கித்தாபுல தான் நீங்க எப்படி தொழுவணும்னு சொல்லி தர்றான். அது நம்பிக்கைக்குரியதா இருந்தா தானே இது நம்பிக்கைக்குரியதா இருக்கு. இப்படி எழுதி வச்சுக்கிற கித்தாபுல தான் இப்படி தொழுவுங்கிறான். இதை நம்புவீங்களா நீங்க? உங்க மகளுக்கு இப்படி 90 வருஷம் விட்டுட்டு ஒண்ணா ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்கன்னா அவன் சொல்ற மாதிரி நீங்க தொழுவாதீங்க. எப்படி தொழுவணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். என்னைய பார்த்தா நீங்க தொழுவணும்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவுறதா இருந்தா ரசூலுல்லாஹ் மாதிரி தொழுவுங்க. நோன்பு வைக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ் மாதிரி நோன்பு வைங்க. ஜகாத் கொடுக்கறதா இருந்தா ரசூலுல்லாஹ் மாதிரி கொடுங்க. ஹஜ் செய்யறதா இருந்தா ரசூலுல்லாஹ் மாதிரி ஹஜ் செய்யுங்க. ஒரே மாதிரியா இருக்கும், ஒரே யூனிஃபார்ம், ஒரே சட்டம், ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு, ஒரே மார்க்கம். இப்படி இல்லாம மனுஷன் லாபத்துக்கு உண்டாக்கி இருக்கிறான். என்னென்னலாம் உண்டாக்கி இருக்கிறான்? கத்தம் இவன் உண்டாக்குனது, மௌது இவன் உண்டாக்குனது, பாத்தியா இவன் உண்டாக்குனது. அது மாதிரி பாத்தியாவில் புரியாம பாத்தியா பணக்காரன் வர்றதுக்கு ஊர்ல உண்டா புரியாம பாத்தியா உண்டு. புரியான சுத்தி வச்சுட்டு விறகு வெட்டி யாரு கிஸ்ஸா படிச்சு ஜாபர் சாதிக்கு பாத்தியா போதுன்னா பணக்காரா போய் வாங்கலாம். இந்த ஓதிக்கிட்டு இருக்கான ஊடு கூட அவன் காணாம் பாருங்க. அதை ஓதுனா பணக்கார போயிருவாங்களா? உங்களை பணக்காரனா ஆக்குறதுக்கு ஓதக்கூடிய அசர்த்து நிலைமை என்ன? உன்னை கருவாதா இப்ப 5 ரூபாயா 5 ரூபாயா? இதானையா உன் நிலைமை? பூரியா பாத்தியா ஓதுதான் டாடா பிர்லால பணக்காரனா போயிட்டானா? அப்படித்தானா? பிஜி பன்னீர்தாஸ் எல்லாம் புரியா பாத்தியா ஓதுனவர் தானா? இன்னும் அர்த்தம் புரியுதா? இபாதத்து வணக்க வழிபாடு எல்லாம் சொர்க்கத்துக்காக பண்ணணும். தூளுதா பணக்காரனாக முடியாது, நோம்பு வச்சா பணக்காரனாக முடியாது. பணங்கிறது அல்லாஹ் நல்லவன் கெட்டவன் பார்த்து தர்றது கிடையாது. நல்லவங்களுக்கு கொடுப்பான், கெட்டவங்களுக்கு கொடுப்பான். சுலைமான் நபியும் கொடுப்பான், ஃபிரௌனும் கொடுப்பான். அல்லாஹ் ரெண்டு மாதிரியும் கொடுப்பான். அபுஜெஹல்டையும் கொடுப்பான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்டையும் கொடுப்பான். ரெண்டு மாதிரியும் கொடுப்பான். அல்லாஹ் கஞ்சன்டையும் கொடுப்பான், செல்வந்தன்டையும் கொடுப்பான், முஸ்லிம்டையும் கொடுப்பான், காபிரையும் கொடுப்பான், சவுதி அரேபியாவும் கொடுப்பான், அமெரிக்காவும் கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா யாருக்கு வேணாலும் கொடுப்பான். பணம் நல்லது கெட்டதுக்கு அளவுகள் கிடையாது. அதனால பூரியாம் பாத்தியா ஓதுனா பணம் வரும், துளுதா பங்களா வரும், நோம்பு வச்சா காரு வரும், இதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல. அதனால பூரியாம் பாத்தியா ஓதுனா பணம் வரும், அவனுக்கு 1 நேரம் வரும், அவ்வளவுதான். ஓதுறவனுக்கு அந்த 1 நேரம் கிடைக்குமே தவிர வேற ஒண்ணு அதுக்கு சருத்துகள். வானம் பார்க்க கூடாது, பூமி பார்க்க கூடாது, வெளியே கொண்டு போக கூடாது, உள்ளக்கே திங்கணும், என்னென்னவோ. இதெல்லாம் எங்க இருந்து படிச்சுக்கிட்ட மார்க்கையா இது? சிந்திச்சு பார்க்க வேணாமா? இது மாதிரியான புரியாம பாத்தியா தட்டு எழுதி கரைச்சு குடிக்கிறது. தட்டுல எந்த எழுதி தர்றாயா அதை கரைச்சு குடிக்கிறான். அசர்த்து வைத்த வழி எனக்கு அசர்த்துட்டே போறான், இவனுக்கு வேணும் வைத்த வழி அடுத்து போக வேண்டிய நாடாது. ரசூலா என்ன சொல்றாங்க? இன்னல்லதி அன்சல தவா, நோயை தந்த அல்லாஹ் அதற்கான மருந்தையும் தந்திருக்கிறான். ரசூலா சொல்றாங்க, ததாவோ நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், இன்னலை குள்ளி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொன்னது என்ன? நோய் வந்தா மருத்துவம் செய், போய் இங்கிலீஷ் மருத்துவ அலோபதி பண்ணு, புடிக்காட்டி நாட்டு வைத்தியம் பண்ணு, இல்லாட்டி ஆயுர்வேதிக்கு பண்ணு, இல்லாட்டி யூனானிக்கு போ, என்னத்தையாவது வைத்தியத்தை பண்ணு. அது குள்ளி தாயின் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்குன்ட்டாங்க. அதை செய்யறத விட்டுட்டு இங்க போற அசர் பைத்த வைக்குது. அவர் என்ன பண்ணுவாரு? தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு 7 சைத்தான் முடிச்சிருக்கு, தண்ணியில தெரியுது அவருக்கு, எட்டி மூஞ்சி மிதிக்க வேணாம் இவனை. மக்கள் ஏமாந்து போய் வரான விளக்கம் சொல்லி எல்லாம் கிடையாதுப்பா, வயிற்று வலினா போய் ஏதாவது மாத்திரை வாங்கி போப்பா, நீ டாக்டர் போப்பான்னு சொல்றத விட்டுவிட்டு இவன் என்ன செய்யறான்? தண்ணியில என்னமோ காடுறான். 7 சீத்தா இருக்கு, வேல மரத்து ஒண்ணு, புளிய மரம் ஒண்ணு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி பயம் காட்டி அவனுக்கு பீதி ஆக்கி கொடுத்து, நான் தட்டுல எழுதி தர்றேன் கரைச்சு குடி. என்ன எழுதி தர்றான்? அலிஃபு பீமு 1 2 3 7 8 நம்பராக போட்டு எழுதி கொடுத்துறான். இந்த நம்பரை போட்டு கரைச்சு குடிச்சா அது நோய் தீருமா? இது என்ன மார்க்கம்? இது என்ன அளவு போடுங்க? ரசூல்லா யாருக்கா தட்டு எழுதி கொடுத்தாங்களா? யாருக்கா தாயை போட்டாங்களா? மன் தல்லக தமீமத்தன் பக்கத் அஷ்ரக, தாயத்து போட்டவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான்னு சொல்றாங்களே, அவ்வளவு கடுமையான பாவம் இல்லையா? இப்படி எல்லாம் நிறைய உண்டாக்கி வச்சிருக்கிறவங்க. ஆக இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம்,
ஒரு வேதம், ஒரு தூதர், ஒரே தீன் அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ் சொன்னதின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதின் பக்கம் வாருங்கள். இறுதியாக அல்லாஹ் ஒரு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி, முக்கியமான எச்சரிக்கை, மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஒண்ணு உங்களை நல்வழிக்கு திருப்பும் என்ற நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய வசத்தை இருந்தா வாசிக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார். குர்ஆனுடைய வசனம். சிலருடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அந்த நாளையில சில ஆட்களுடைய முகத்தை போட்டு நரகத்தில் புரட்டுவானா அல்லாஹ். புரட்டும் பொழுது அவன் சொல்லுவானா, யா லைத்தனா அதான் அல்லாஹ அதான் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்படாம போயிட்டோமே, இன்னா அத்தனா சாதத்தனாவோ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே, அலல் உன சபீலா, எங்களை எல்லாம் கெடுத்துட்டானுல. நரகத்தில் கிடக்கும் போது புலம்புவானா. எப்படி புலம்புவானா? அல்லாஹ் சொன்ன கேட்க சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, ரசூல்லா சொன்ன கேட்க சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, அவர் சொன்னார், இவர் சொன்னார், பெரியார் சொன்னார், மகான் சொன்னார், அசத் சொன்னார், மௌலானா ஏமாத்திட்டாங்களே, எல்லாம் சேர்ந்து கெடுத்து விட்டாங்களே அப்படின்னு நரகத்தில் புலம்புவார்கள். அது மாத்திரம் இல்ல, கோபத்தில் அவன் சொல்லுவானா, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைன் மினல் அஸாப், இந்த படுவாக்களுக்கு எங்களுக்கு கெடுத்தாங்களே மௌலானாக்கள், இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை கூட அல்லாஹ். எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா அவங்களுக்கு 2 கூட கெடுத்து விட்டானுவோ, எங்களுக்கு மார்க்கண்டா என்னன்னு தெரியாது, கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க மறுமையில் நம்ம சொல்லுவோமா? மறுமையில சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா? மறுமையில சொல்லாம இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி தந்துடுறான். சிந்திங்க, குர்ஆன் போதும், ரசூலுல்லாஹ் சொன்னது போதும். அசத்து சொன்னாலும் கேட்காதீங்க, மௌலானா சொன்னாலும் கேட்காதீங்க, இமாம் சொன்னாலும் கேட்காதீங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு கேளுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேளுங்க, எடுத்து காட்ட சொல்லுங்க, அதுக்கு கட்டுப்பட்டு நடங்க. அல்லாஹ்விடத்தில் வெற்றி இருக்கிறது கூறிக்கொண்டு, அவன் வானத்தை படைச்சவன், அவன் தான் உலக மக்களை எல்லாம் படைச்சவன், அத்தனை பேருக்கு எஜமான் அவன் தான் அப்படின்னு ஒரு கடவுளை ஏத்துக்கிறதுக்கு பேரு பாதி இஸ்லாம். அது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓரிரை கொள்கையை உலகத்துக்கு சொல்லி தந்தவர் நிறைய பேர் வராங்க. ஆதம்ல இருந்து இயேசுநாதர் வரைக்கும் ஏராளமானவர் வந்தாங்க. அப்படி வந்தவர்ல இறுதியாக வந்தவர் நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அல்லாஹ்வுடைய இந்த கொள்கையை எங்களுக்கு சொன்னாங்க, இதை பிரச்சாரம் பண்ணாங்க, இந்த மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக நிறைய தியாகம் பண்ணாங்க, ரத்தம் சிந்தினாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க, பல கஷ்டங்களை மேற்கொண்டு இந்த கொள்கையில உறுதியாக நின்று இந்த கொள்கையை தெளிவாக விளக்கிட்டு போனாங்க. அவங்களை கூட கடவுளாக ஆக்காத அளவுக்கு ஒரு அழகான பாதையை போட்டு தந்து போனாங்க. அவர்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறோம். இந்த 2ஐயும் நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம். நம்புறீங்களா? வாங்க முடியும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவ்வளவுதான் முஸ்லீம் ஆகிங்க. ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. பள்ளிவாசல்ல இருந்து அரசலத்திலிருந்து முஸ்லீம் ஜமாத்துல உள்ள எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கும் அவ்வளவு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. சரியா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.